வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க நண்பர்களே. இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது மகர ராசி நண்பர்களுடைய முழுமையான வாழ்க்கை பலன்களை பற்றி தானுங்க. ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மகர ராசி அப்படின்னா காலச்சக்கரத்துக்கு 10வது பாவகமாக வரக்கூடிய ராசிங்க. மகர ராசி அதிபதி சனி பகவான். மகர ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள், முதல் நட்சத்திரம் விநாயகர் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய உத்திராடம் நட்சத்திரம் 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம். பிறகு வரக்கூடிய விஷ்ணு பகவான் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. திருவோணம் நட்சத்திரம் 4 பாதம். அதன் பிறகு வரக்கூடிய வசுக்கள் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய அவிட்டம் நட்சத்திரம் 1 பாதம், 2வது பாதம். பொதுவாகவே எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்குதானுங்க செய்யுது. ஆனால் இந்த பிரபஞ்சம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன்கள் கொடுக்கும். மகர ராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு சாதகமான பலன்கள் கொடுத்துருக்கோம் அல்லது சாதகமான பலன்கள் கொடுக்க போகுது இந்த பிரபஞ்சன்றதை பற்றி முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ராசிநாதனே நமக்கு சனி பகவானாக வராரு. அதுபோக ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதியும் சனி பகவானாக வராரு. கல்வி மிக சிறப்பாக இருக்கும் இந்த மகர ராசி நண்பர்களுக்கு. படிக்கணுன்ற எண்ணம் மகர ராசியில் பிறந்த எல்லாருக்கும், ஆணும் பெண்ணும் 2 பேருக்குமே படிப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். படிக்கணும் அப்படின்ற எண்ணங்களும் அதிகமாக வரும். 3வது படிச்சிருந்தா கூட 10வது படித்தா என்ன நாலேஜோ அந்த நாலேஜ் இருக்குங்க. 10வது படிச்சிருந்தா 2 டிகிரி படித்த ஒரு நாலேஜ், அந்த ப்ராட் மைண்ட் அந்த மகர ராசி நண்பர்களுக்கு 100% இருக்கும். படிப்பு ஸ்தானம் சிறப்பாக இருக்கும். அதுபோக தந்தையுடைய சப்போர்ட்டெல்லாம் பெருசாக இருக்காதுங்க. தந்தையுடைய சப்போர்ட்டும் இருக்காது. அப்பா இருந்தும் இல்லாத மாதிரி தான். அப்பா வகையில் சொத்து பத்து எதுவும் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இந்த மகர ராசி நண்பர்களுக்கு கிடையாது. 2வது பாவகத்துக்கு அதிபதி சனி பகவான் அப்படின்னா நாம் பிடிச்ச முசலுக்கு 3 கால் அப்படின்ற மாதிரி ஒரு செயல் செய்யணும்னு நினச்சா அதை செய்துட்டு தான் மறு வேலை பார்ப்பாங்க. அதுக்குன்னு ஒருத்தர் கெடுக்கணும், அழிக்கணும், ஏமாற்றணுன்ற எண்ணமெல்லாம் 100% இந்த மகர ராசி நண்பர்களுக்கு வந்துடாதுங்க. நமக்கு உண்டானது தாமதமாக வந்தாலும் சரி, நமக்கு உண்டானது வரணும். நான் ஒருத்தரை ஏமாற்ற மாட்டேன், நானும் ஏமாற மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் இந்த மகர ராசியில் நிறைய பேர் இருப்பாங்க. அதுபோக ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதியாக குடும்பஸ்தானாதிபதியாக சனி பகவானாக இருக்கிறதுனால பொதுவாகவே மகர ராசி நண்பர்கள் சனி பகவானுடைய செல்ல பிள்ளைகள்னு சொல்லுவாங்க. குடும்பத்தை மேலே அவ்வளோ ஒரு பாசம் பற்றுதல் இருக்கும். தனக்கு விவாகம் செய்துக்கிறாங்களோ செய்து கிடையிலையோ மகர ராசியில் பிறந்தவங்க தன்னை சார்ந்தவங்களுக்கு, தன்னுடைய அண்ணனுக்கோ அக்காவுக்கோ தங்கைக்கோ தம்பிக்கோ விவாகம் செய்து வைப்பாங்க, திருமணம் செய்து வைப்பாங்க. தன்னுடைய பிள்ளைகளுக்கு சரியான ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்குறோமோ இல்லையோ தன்னுடைய அண்ணன் பிள்ளைகளுக்கு தம்பி பிள்ளைகளுக்கு 100% சிறப்பான ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இந்த மகர ராசி நண்பர்கள் பிறந்திருப்பாங்க. நிறைய வீட்டில் எனக்கு 2 பசங்க, என் அண்ணனுக்கு 2 பசங்க, எனக்கு 2 பசங்க, என் தம்பிக்காரனுக்கு ஒரு பையன், இப்படி சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த மகர ராசி நண்பர்கள் எப்படின்னா, மகர ராசிக்காரங்களுக்கு 2 பிள்ளைங்க, அண்ணனுக்கு ஒரு பிள்ளை அப்படின்னா எனக்கு 3 பிள்ளைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சம்பாதிக்கிற சம்பாதனைங்க அந்த 3 பேர் தான் சாரும் அப்படின்ற அளவுக்கு இந்த மகர ராசி நண்பர்களுடைய குணம் இருக்கும். தன்னுடைய தம்பி பிள்ளையாக இருக்கட்டும், அண்ணன் பிள்ளையாக இருக்கட்டும், தங்கை பிள்ளையாக இருக்கட்டும், தம் பிள்ளையாக நினைக்கக்கூடிய தன்மை நிறைய பேருக்கு வர்றதில்லைங்க. இந்த மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு 100% வரும். அதுபோக அப்பாவுடைய சப்போர்ட் தான் இல்லைன்னு சொல்லிவிட்டனுங்களே, அப்பா இருந்தாலும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிவிட்டனே. அப்போ மகர ராசியில் பிறந்தவங்க தானாக கையை ஊனி கரணம் போட்டு சின்னப்பட்டு சிரமப்பட்டு கிட்டத்தட்ட என் கணக்குக்கு 20 வயசு என்னைக்கு தொடங்கிச்சோ அந்த 20 வயசுலேருந்து உங்களுக்கு 45 வயசு ஆகுதுன்னா 25 வருஷம் சிரமப்பட்டிருப்பீங்க இப்போ இருக்கிற நிலைமைக்கு நீங்கள் வர்றதுக்கு. அப்போது உழைப்பு அப்படின்ற ஒரு விதை நீங்கள் போட்டு தான் உயர்வுன்ற ஒரு விருட்சம் உங்களுக்கு நிச்சயமாக வர அளவுக்கு செய்துக்கிடுவீங்க. அதுபோக மகர ராசி நண்பர்களுக்கு 2வது பாவகத்திலேயே சனி பகவான் இருக்கிறதுனால பேச்சு திறமை ரொம்ப அதிகமாக இருக்கும். குடுக்கல் வாங்கல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் எதிர்காலத்தில் ஒரு ஃபினான்ஸ் பண்ணுறேன்னு, நான் குடுக்கல் வாங்கல் பிஸ்னஸ் பண்ணலாம்னு இருக்கிறேனுங்க, செஞ்சுக்கிடலாமா? தாராளமாக செஞ்சுக்கிடலாம். அதாவது உங்களுடைய தோற்றம் பொதுவாகவே நீங்கள் பேச தேவையில்லை, உங்களுடைய தோற்றமே ஒருத்தர் பயப்படுற அளவுக்கு உங்களுடைய தோற்றமே இருக்கும். சரிங்களா?
அதுபோக உங்களுடைய 2வது பாவகத்துக்கு அதிபதி சனி பகவான் இருக்கக்கூடிய நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய தன்மையை கொண்டு உங்களுக்கு பலன்கள் மாறுபடும். ஆனாலும் சனி பகவான் 2வது பாவகத்திலேயே 2வது பாவகத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு சிலர் இருக்கிறாங்க, மாதத்துக்கு 2 தடவையாவது ஹாஸ்பிட்டலுக்கு போகலன்னா தூக்கம் வராது. ஆனால் இந்த மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நெசமாக சொல்கிறேனுங்க, 45 வயசு ஆகுது இல்லை 50 வயசு ஆகுதுன்னா இது வரைக்கும் ஒரு ட்ரிப்ஸ் போட்டிருக்க மாட்டீங்க, இது வரைக்கும் ஒரு ஊசி போட்டிருக்க மாட்டீங்க. பெருசாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் மருந்து மாத்திரை எடுத்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மகர ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக வராது. 12 ராசியிலேயே நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே இந்த மகர ராசி நண்பர்களுக்கு நிச்சயம் அதிகமாக இருக்கும். நிறைய அரசாங்க துறையிலையும் சரி, அதே மாதிரி தனியார் துறையிலையும் சரி, ஒரு உயர் தருணத்தில் இந்த மகர ராசி நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதுபோக 3வது பாவகத்துக்கு அதிபதியாக நமக்கு குரு பகவான் இருக்கிறார். எதிர்பார்ப்புகள் தன் கூட பிறந்தவங்க கிட்ட நிச்சயமாக இருக்காது. தன் கூட பிறந்தவங்களுக்கு எல்லா விதமான நல்லதும் இந்த மகர ராசி நண்பர்கள் செய்வாங்களே தவிர மீண்டும் அவங்க செய்வாங்கன்னு கனவுகளோட நினைக்க மாட்டாங்க. அதுபோக தன் கூட பிறந்த பிறப்புகள் அண்ணன் தம்பியாக இருக்கட்டும், அக்கா தங்கச்சிங்களாக இருக்கட்டும், தன்னுடைய தகப்பன் இருந்து தகப்பன் என்ன பண்ணுவோரோ அந்த இடத்துல தான் இந்த மகர ராசி நண்பர்கள் இருப்பாங்க. தைரியஸ்தானமெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஒரு வேலை செய்யணுமா செஞ்சுவிட்டு தான் மறு வேலை பார்ப்பாங்க. மகர ராசியில் பிறந்தவங்க சொல் புத்தியெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. நம்ம என்னதான் மகர ராசிக்காரங்களுக்கு நம்ம ஒரு புத்திமதி சொன்னாலும் தம் மனசில் என்ன சரின்னு படுதோ அதை தான் செஞ்சுக்கிடுவாங்களே தவிர ஒருத்தர் பேச்சு கேட்டு இது செஞ்சுவிட்டா அப்படின்ற ஒரு சூழ்நிலைகளெல்லாம் நிச்சயமாக வராது. அதுபோக 4வது பாவகத்துக்கு அதிபதியும் 11வது பாவகத்துக்கு அதிபதியும் 4வது பாத்தியத்துக்கும் 11வது பாத்தியத்துக்கும் செவ்வாவா வருவார். இயல்பாகவே மண்மனை அமைப்புகள் எல்லாமே இந்த மகர ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். தாத்தம் கொடுத்தது கிடையாது, அப்பம் கொடுத்தது கிடையாது, தானாக சம்பாரிச்சது. அதே மாதிரி இந்த அரசாங்கத்துறையில் இந்த கான்ட்ராக்ட் ஒர்க்கெல்லாம் இந்த மகர ராசி நண்பர்களுக்கு அதிகமாகவே வரும். அதுபோக உணவு சார்ந்த பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்கும். கலை சார்ந்தது, கலை எந்த வடிவில் இருந்தாலும் ரசிக்கக்கூடிய தன்மை இந்த மகர ராசி நண்பர்களுக்கு இருக்கும். அது மியூசிக்காக இருந்தால், இசையாக இருந்தாலும் சரி, நடனமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பாடல் ஆசிரியர், இந்த மாதிரி எந்த ஒரு கலை அப்படின்றது எந்த வடிவில் இருந்தாலும், ஒரு சிற்பமாக இருந்தாலும் சரி. நிறைய நண்பர்கள் இந்த சபதி ஒர்க்கெல்லாம் பண்ணுவாங்க பாருங்க, சபதி ஒர்க்கு, சிற்பம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசியில் பிறந்தவங்க ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. சினிமா துறையில் கூட பேக் எண்டில் பின்னுக்கு வேலை செய்வாங்க பாருங்க, அவங்கள இந்த மகர ராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சரியா? அதாவதுங்க 100% இந்த மகர ராசி நண்பர்கள் ஒருத்தருக்கு துரோகம் பண்ணணும், குத்தணும்னு நினைச்சா போய் நெஞ்சில் தான் குத்துவாங்களே தவிர முதுகுல போய் குத்த மாட்டாங்க. சொல்லிட்டே செய்வாங்க, இங்க பாரு உங்களை எனக்கு பிடிக்கல, நிச்சயமா அவங்கள நான் ஏதாவது செஞ்சு விடுவேன் அப்படின்னு ஓப்பனா சொல்லக்கூடியவங்களா தான் இருப்பாங்களே தவிர மறைச்சி பேசக்கூடிய தன்மை இந்த மகர ராசி நண்பர்களுக்கு இருக்காது. அதுதான் ஓப்பனா சொல்லிட்டேனுங்களே, குத்துன்னு நினைச்சா சொல்லிட்டு போய் நெஞ்சில் குத்துவீங்க, முதுகுல மட்டும் நிச்சயமா குத்திட மாட்டீங்க. அதுபோக பெருசாக அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தரை அவாய்ட் பண்ண மாட்டீங்க, ஒருத்தரை வெறுக்க மாட்டீங்க. ஆனாலும் வெறுத்துப்பட்டீங்கன்னா உங்களுடைய உசிறு இருக்கிற வரைக்கும் அது வெறுத்ததாக தான் இருக்கும். மீண்டும் ராசி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. 4வது பாவகத்துக்கும் 11வது பாவகத்துக்கும் நமக்கு அதிபதி செவ்வாய் இருப்பதால் மண்மனை யோகம் இருக்குன்னு சொல்லிட்டேனுங்க. ஒரு வீடு இருக்கு, இன்னொரு வீடு வாசல் வாங்குற அளவுக்கு தன்மை இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமா இருக்கதான் செய்யும். 5வது பாவகத்துக்கும் 9வது பாவகத்து 5வது பாவகத்துக்கும் 10வது பாவகத்துக்கும் அதிபதி நமக்கு சுக்கிர பகவானா வருவார். தொழில் அப்படின்றது நீங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறீங்களோ, அடுத்தவங்க கிட்ட வேலை பார்க்குறீங்களோ, இதை தாண்டி சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணுன்ற எண்ணம் நிறைய பேருக்கு வரும். மகர ராசி நண்பர்களுக்கு மட்டுமே வாகனம் நல்லா கை கொடுக்கும், இரும்பு இயந்திரம் எல்லாம் செம்மையாக கை கொடுக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறீங்க, 40,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா, இண்டிவிஜுவலாக பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா 4 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பீங்க. அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். மகர ராசி நண்பர்களுக்கு மட்டும் எப்போ பார்த்தாலும் நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த யோசனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும்.
ஒரு நேரத்தில் 10 விதமாக யோசனை பண்ணக்கூடிய ஒரு திறன் இந்த மகர ராசி நண்பர்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இங்கிருந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு வேலை செய்யணுன்ட்டு இங்கிருந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்குள்ளார வேற ஒரு யோசனை மனசில் வந்து வேற வேலை செஞ்சுட்டு வருவாங்க. அந்த மாதிரி குணமெல்லாம் நிறையவே இருக்கு. சரிங்களா? ஒன்றுமே இல்லைங்க, துண்டு உதறி தோலில் போட்டுட்டு போனாலும் வரும்போது 10 ரூபாய் காசோடு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு தன்மை இந்த மகர ராசி நண்பர்களுக்கு அதிகமாக இருக்கும். 5வது பாவகத்துக்கும் 10வது பாவகத்துக்கும் சுக்கிரனா வர்றதுனால இந்த குழந்தை பாக்கியத்திலலாம் பெருசாக மகர ராசி நண்பர்களுக்கு ஒன்றும் பாதிப்பு கொடுக்காது. அதுபோக உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயம், அதாவது ஜவுளி தொழிலாக இருக்கட்டும், அதே மாதிரி நகை ஆபரணம் இந்த தொழிலாக இருக்கட்டும், இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். மகர ராசியில் பிறந்த நண்பர்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து கருநீலம் பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு வாகனமாக இருக்கட்டும், இல்லை ஒரு துணிமணியாக இருக்கட்டும், இல்லை மோதிரத்தில் வைக்கக்கூடிய ஒரு ரத்தனமாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருநீலம் இது பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுபோக 10வது பாவகத்துக்கு அதிபதியாகவும் சுக்கிரன் வரதுனால சனி பகவானுக்கு மிகப்பெரிய ஒரு நண்பனாக வரக்கூடிய ஒரு கிரகம் தானுங்க சுக்கிர பகவான். அப்போது தொழில் அப்படின்றது வெளியூர் சம்மந்தப்பட்டது, வெளிநாடு சம்மந்தப்பட்டது, மேன் பவர் சம்மந்தப்பட்டது, அதுபோக இந்த நகநட்டு வைடூரியம் இது சம்மந்தப்பட்டது, ஃபேன்சி ஸ்டோரு கலை சம்மந்தப்பட்டது, மியூசிக் சம்மந்தப்பட்டது, சினிமா சம்மந்தப்பட்டது, இது எல்லாமே இந்த மகர ராசி நண்பர்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். நிறைய பேர் சினிமா துறையில் தயாரிப்பாளராக இந்த மகர ராசியில் பிறந்தவங்க இருப்பாங்க. அதுபோக 6வது பாவகத்துக்கு அதிபதியாக நமக்கு புதன் வராரு, 9வது பாவகத்துக்கு அதிபதியாகவும் புதன் வராரு. தாய் மாமனை நான் திருமணம் செஞ்சுக்கிட்டேனுங்க, இல்லை தாய் மாமன் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனுங்க, நிச்சயமாக இருக்கக்கூடாது. அப்படி மகர ராசியில் பிறந்தவங்க பெண்ணாக இருந்து தாய் மாமனை திருமணம் பண்ணவங்களாக இருக்கட்டும், இல்லை ஆணாக பிறந்து தாய் மாமன் பொண்ணை திருமணம் பண்ணவங்களாக இருக்கட்டும், வாழ்க்கை அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. அது கொஞ்சம் பார்த்துக்கிடணும். இந்த பக்கம் 6வது பாவகத்துக்கு அதிபதி புதன் வருவதால், அதே மாதிரி 9வது பாவகத்துக்கு அதிபதியும் புதன் வரதுனால பிதிருஸ்தானாதிபதினு சொல்லுவாங்க. புதன் தகப்பனுடைய ஸ்தானம்னு சொல்லுவாங்க 9வது பாவகம். அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி புதன். மகர ராசிக்கு 8வது பாவகத்துக்கு அதிபதி தான் சூரியன். 8ல மறைஞ்சிருக்கிறாரு. 9வது பாவகத்துக்கு அதிபதி புதன் வராரு. புதன் அழிகிரகம். இதனால தான் தகப்பனுடைய சப்போர்ட்டு பெருசாக இருக்காதுன்னு சொன்ன காரணமே இதுதானுங்க. நிறைய பேர் மகர ராசி நண்பர்களுக்கு இந்த பூர்வீகமெல்லாம் பெருசாக சப்போர்ட் பண்ணாது. பூர்வீகத்தெல்லாம் தார பார்த்துட்டு வெளியே வந்து சம்பாதிச்சு சாதிச்சவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேர் ஒரு வேணால் உலகமும் வேண்டாம் போயா அப்படின்ட்டு வெளிநாட்டில் போய் சாதித்தவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க இந்த மகர ராசியில் பிறந்த நண்பர்கள். அதுபோக 7வது பாவகத்துக்கு அதிபதியாக சந்திரன் வருவார். மிகப்பெரிய ஒரு பிராப்தம் என்னன்னா, மகர ராசியில் திருவோணம் நட்சத்திரம் அப்படின்ற ஒரு நட்சத்திரம் இருக்கும் சந்திரனது. 7வது பாவகன் சொல்லக்கூடிய சந்திரனுடைய வீட்டில் பூசம் நட்சத்திரம் அப்படின்னு சனி பகவானுடைய நட்சத்திரம் இருக்கும். மன வாழ்க்கைக்கு அப்புறம் பிரமாதமான ஒரு வாழ்க்கை இந்த மகர ராசி நண்பர்களுக்கு இருக்கு. ஆணாக இருக்கட்டும் அல்லது பெண்ணாக இருக்கட்டும். பெண்ணாக நீங்கள் பிறந்திருந்தால் மணமகன் வந்ததுக்கு அப்புறம்தான், அதாவது உங்களுடைய கணவர் வந்ததுக்கு அப்புறம்தான் உங்கள் வாழ்க்கையில் ஏகப்பட்ட முன்னேற்றம் இருக்கும். இல்லை நீங்கள் மணவாளனாக, அதாவது ஆணாக பிறந்திருந்தால் மனைவி வந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் வந்திருக்கும். யாருக்காகவும் எதுக்காகவும் இதை நீங்கள் சொல்லாமல் விட மாட்டீங்க. 10 பேர் இருந்தாலும் சரி, 50 பேர் இருந்தாலும் சரி, என் மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மாற்றங்கள் கொடுத்ததுன்னு ஓப்பனாக சொல்லுவீங்க. அதே மாதிரி பெண்ணாக இருந்தாலும் என்னுடைய கணவர் வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையில் மாற்றம் வந்ததுன்னு ஓப்பனாக சொல்லுவீங்க. உண்மைத்துவம் ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்படி வேணும்னா வாழலாம் அப்படின்ற எண்ணமெல்லாம் இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு சத்தியமாக இருக்காது. இப்படி தான் வாழணும், இதுதான் வாழ்க்கை அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு அதிகமாக இருக்கும். மகர ராசியில் பிறந்த ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுடைய சவகாசம், இது சவகாசம் அப்படின்னு சொல்கிறத விட நட்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். அது டிஃபால்ட்டாகவே மகர ராசியில் பிறந்த ஆண்களுக்கு நண்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோழிகள் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. உண்மைத்துவம் இருக்கும், நிச்சயமாக உண்மைத்துவம் இருக்கும். நட்பு அப்படின்னா அந்த நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இருக்குன்னா அது மகர ராசி நண்பர்கள், சனி பகவான்.
எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அது தவறுதலாக பயன்படுத்தாத அளவுக்கு தான் இருக்கும். அதே மாதிரி மகர ராசியில் பிறந்த பெண்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த தோழிகள், பெண்களுக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படி கிடையாது. அந்த பெண்கள் அவங்களுடைய சப்போர்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். மகர ராசியில் பிறந்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய சப்போர்ட் அவ்வளோ அதிகமாக இருக்கும். ஒரு மகர ராசியில் பிறந்த பெண்ணுடைய அம்மா எப்படி இருப்பாங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோழியா, எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக சொல்லக்கூடியவங்களா, பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. அது மகர ராசியில் பிறந்த பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிராப்தம். தாயுடைய அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கும். கடைசி வரைக்கும் தாயுடைய சப்போர்ட் இருக்கும். 8வது பாவகமாக சூரிய பகவான் வர்றதுனால அரசாங்க உத்தியோகமும் பார்த்தீங்கன்னா 8ஆம் கனி தான். தகப்பனுடைய சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றும் பெருசாக இருக்காது. அதுபோக நம்ம 9, 10 குடைவனெல்லாம் நம்ம பார்த்தோம். 11வது பாவகத்துக்கு அதிபதி நமக்கு செவ்வாய் வர்றதுனால லாபஸ்தானத்துக்கு குறை கிடையாதுங்க. நிச்சயமாக சொல்கிறேனுங்க, இந்த மகர ராசியில் பிறந்தவங்க இந்த ஆளுங்களுடைய சப்போர்ட் நிறையா இருக்கும். அரசியல் துறையிலலாம் நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. அரசாங்க துறையிலையும் நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. அதுபோக இந்த மகர ராசி நண்பர்கள் ஓரளவுக்கு சுகவாசியாகவே இருக்கக்கூடிய தன்மை மகர ராசி நண்பர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். 12வது பாவகத்துக்கு அதிபதி குரு பகவானாக வருவார். அப்போது முடிஞ்ச அளவுக்கு நிறைய திருத்தலங்களுக்கு, அதுவும் ஒரு கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க அப்படின்னா அது 200 கிலோமீட்டர் தள்ளி அந்த கும்பாபிஷேகம் பண்ணுறாங்கனாலும் அந்த கும்பாபிஷேகத்துக்கு அந்த மகர ராசி நண்பர்கள் ரொம்ப அதிகமாக போகணும், கலந்துக்கிடணும். முடிஞ்ச அளவுக்கு திருப்பணிகளுக்கு இந்த மகர ராசியில் பிறந்த நண்பர்கள் அவங்களுடைய கையிலிருந்து ஒரு 10 காசாவது கொடுக்குற மாதிரி இருக்கணும். திருத்தலங்களுக்கு சேவை செய்கிறதுனாலையும் அதே மாதிரி அந்த கோயில் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறதும் திருப்பணிக்கு உதவி செய்கிறது, இதெல்லாமே மகர ராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். வாழ்க்கையும் நல்லா இருக்கும், வாழ்வாதாரமும் நல்லா இருக்கும். மகர ராசி நண்பர்களுக்கு பிடிக்காதது என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு நான் சொன்ன மாதிரி துரோகம், தப்பு அப்படின்னு நினைக்கிறீங்களா சொல்லிட்டு போயிடுங்க. அது முதுகில் குத்துற பழக்கம் வேண்டாம் அப்படின்னு ஓப்பனாக பேசக்கூடியவங்க, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. ஏன்னா 2 குடையவன் சனி, 10 குடையவன் சுக்கிரன், 7 குடையவன் சந்திரன், 4 குடையவன் செவ்வாய், எல்லாமே சிறப்பான ஒரு கிரக அமைப்புகள். நான் இப்படி இருக்கேன், நான் உண்மையாக இருக்கேன், நீயும் உண்மையாக இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன், இதில் தப்பு இல்லையே. இந்த மாதிரி இந்த மகர ராசி நண்பர்கள் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. தரணும்னு நினச்சா சாமி சத்தியமாக சொல்கிறேனுங்க, தங்கமாக இருந்தாலும் தந்துடுவீங்க. தரக்கூடாதுன்னு மனசை வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அறுத்து விரலுக்கு சுண்ணாம்பு வைக்க மாட்டீங்க. இதுதான் இந்த மகர ராசி நண்பர்களுடைய அமைப்பு. நிச்சயமாக மகர ராசி நண்பர்களுக்கு இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருக்க நான் நம்புகிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.